அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இங்கே நான் மெயினாக வந்ததே வந்து கடல் கன்னி ஷோ பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து நான் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் மழை வந்து தூறல் போட்டுட்ருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ளே ஆகிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட்டர்ஃப்ளை பெயிண்டிங், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் வீடியோ பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நானும் கொஞ்சம் வீடியோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா திமிங்கலம் பார்த்திங்கன்னா அழகாக வரைஞ்சிருக்காங்க. திமிங்கலம், டைனோசரஸ், இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வரைஞ்சிருக்காங்க. சிங்கம் பார்த்திங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அழகாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி. சிறுத்தை இருக்குது, சிறுத்தை அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஒட்டகச்சிவிங்கி இருக்குது. ஸோ என்ன பார்த்திங்கன்னா யானை, அது 2 குட்டியோடு அழகாக நின்றுட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லோரும் வந்து இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 6 o'clock வந்து உள்ளே வந்திருக்கோம். ஸோ இது வந்து 9 o'clock வரைக்கும் இருக்கும் போல் இருக்குது. 9 தாண்டி இருக்கும் போல் இருக்குது. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பீகாக் வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா சம் பீப்புள்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் ஓரமாக நின்று வீடியோ பிடிச்சிட்டேன். ஸோ ஓகேன்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன், பேட்மேன், அயன்மேன் எல்லாமே வந்து மூவ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ வந்து மெயினான இடத்துக்கு கடல் கன்னி ஷோ. ஸோ அது வந்து உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நான் பின்னாடி நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ பிடிக்கலான்னு சொல்லி வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். ஸோ அழகாக அவங்க பார்த்திங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லோரையும் ஹாய் சொல்கிறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டு அவங்க வந்து அழகாக நீச்சல் அடிக்கிறாங்க. ஸோ பெல்ட் அடித்து நீச்சல் அடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கே. ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க. ரியல் கடல் கன்னி மாதிரியே எனக்கு தெரியுது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஹாய் சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து கிட்ட போயிட்டு வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் பேர் மூவ் ஆகிட்டாங்க வெளியே வந்து போயிட்டாங்க சில பேர் வந்து. அதனால் நான் கொஞ்சம் கிட்ட போயிட்டு அவங்கள வந்து வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. அவங்களுடைய அந்த ஒரு கடல் கன்னி ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்குது. அது வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ நேரில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இதை நான் வீடியோ இருக்கிறதுனால அவ்வளோ உங்களுக்கு தெரியல. நேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 8 hours தண்ணிக்குள்ளே இருக்கணுமா. ஸோ அதனால் அவங்களுடைய ஒர்க் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அவங்க கூட சேர்த்து சொல்லி நான் வீடியோ எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய திங்ஸை வந்து இங்கே எக்ஸிபிஷனில் போட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய வந்து ஸ்டிக்கர் போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அழகாக வச்சுட்டு வருவாங்க. அது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் எல்லாம் நிறைய கிளிப் இருக்குது. நார்மல் கிளிப், ஸ்டோன் கிளிப்பு, பேங்கிள்ஸு, பேண்டு நிறைய இருக்குது. அழகாக இருக்குங்க. நெக்லஸ்ஸு, ஸ்டோன் நெக்லஸ், நார்மல் நெக்லஸ், ஆன்டி நெக்லஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நிறைய ஹியரிங்ஸ் இருக்குது. ஹியரிங்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டிசைனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போடுற மாதிரி அழகாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பரதா பார்த்துட்ருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. பரதா கூட அழகாக டிசைனாக அழகாக இருக்குது. ஸோ நிறைய டிசைன் வந்து வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது அதுவும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்கன் மசாலா மாதிரி இப்போ வந்து எல்லாமே மசாலா
அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த மசாலா போட்டு போக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து 19 கிட்ஸ் சாக்லேட்டு. ஸோ அதை வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே இங்கே இருக்குது. அந்த மம்மி டேடி அந்த மெயின் என்னென்ன இருக்கோ அந்த 90s கிட்ஸ்து எல்லாமே இங்கே இருக்குது. சாக்லேட்ஸு அதெல்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு வீடியோ எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா கோல்டு மிட்டாய், இது சில்லி மிட்டாய். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் எனக்கு தெரியுது, கொஞ்சம் தெரியல, எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் பட் எல்லாமே பார்த்திங்கன்னா 90 கிட்ஸு தான். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சுத்துற மிட்டாய், அந்த ரிங் மாதிரி சுத்தம் இல்லைங்களா அது. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. குச்சி, புளிப்பு மிட்டாய், ஜெல்லி. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃபிஷ் தொட்டி வச்சு கண்ணாடி தொட்டி வச்சு சின்னதாக அதில் 2 ஃபிஷ் விட்டு பிளாக் ஃபிஷ்ஷு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தேன். ஸோ வாங்கலாமான்னு கேட்டேங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அவங்க வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து நம்ம வந்து அவ்வளோவா கேர் பண்ண மாட்டோம். ஏன்னா வீட்டில் ஒர்க் பண்ணுவோம் நிறைய, அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். அது இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். ஸோ அதனால் வாங்கலை, கிட்ட போய் ரசிச்சுட்டு மட்டும் வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ரங்கராட்டம் எஜிபிஷனில் அழகாக இருந்துச்சு. ரங்கராட்டம் சூப்பராக இருக்குது. அந்த லைட் வெளிச்சத்துக்கு இது கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி ஓகே அதில் போகலான்னு பார்த்தோம், ஆனால் நான் வேணாம் சொல்லிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா டெல்லி அப்பளம், பக்கோடா, காலிஃப்ளவரு, சிப்ஸு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணியாச்சு. சிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன போகலான்னு பார்க்கலாம். பானிபூரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. 75 சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது வாங்கி சாப்பிடல. லாஸ்ட்டில் நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அப்படியும் பார்த்துட்டு போகணும். ஸோ அங்கே கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த ரிங் போட்டு விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டாய்ஸ் வச்சுருந்தாங்க. 50 ருபீஸ் சொன்னாங்க. நான் வந்து சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் அதிகமானதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாய் கலர் இல்லாமல் அது சேர்க்காம பஞ்சு மிட்டாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த அண்ணன் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அது நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா அழகாக அவங்க வந்து அந்த பஞ்சு மிட்டாய் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு, நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ என்னால் முடிஞ்ச வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணுற வீடியோ, நிறைய ஃபுட் வீடியோ அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.